குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பெங்களூரிலிருந்து ஹவுராவுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்றிரவு 10:40 மணிக்கு ஆந்திர மாநிலம் விஜயவாடாவுக்கு வந்தது. விசாகப்பட்டினம் செல்வதற்காக S6 பெட்டியில் ஏறிய கல்லூரி மாணவி தனக்கான படுக்கையில் தூங்கினார். அந்த மாணவி விசாகப்பட்டினம் கல்லூரியில் படிக்கிறார். நள்ளிரவு 1 மணி அளவில் அதே பெட்டியில் பயணம் செய்த வாலிபன் மாணவி அயர்ந்து தூங்குவதை கண்டான். மாணவியை தொட்டு சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. திடுக்கிட்டு விழித்த மாணவி அந்த ஆசாமியை திட்டினார். உடனே அந்த ஆசாமி அடுத்த பெட்டிக்கு ஓட முயன்றான். அந்த பெட்டியில் பயணித்த அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பு நிர்வாகி சாய்குமார் மற்றும் சில பயணிகள் ஆசாமியை மடக்கி பிடித்தனர். அவன் கையெடுத்து கும்பிட்டான். மன்னிக்க முடியாது என்றார் மாணவி. அதிகாலை 5:30 மணிக்கு ரயில் விசாகப்பட்டினத்தை அடைந்ததும் ஆசாமியை ரயில்வே போலீசாரிடம் பயணிகள் ஒப்படைத்தனர். மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். విజయవాడ నుంచి వైజాగ్ కి ప్రయాణించినటువంటి ట్రైన్ నెంబర్ 12864 లో ఈరోజు ఒక ఆడపిల్ల విద్యార్థిని ఈరోజు రాత్రిపూట 2 గంటల సమయంలో నిద్రిస్తుంటే చాలా నిద్ర సమయంలో ఉన్నటువంటి ఇలాంటి వెధవలు వాళ్ళపైన అత్యాచారాలకు పాల్పడడానికి చాలా సిగ్గుచేటు. ఇక్కడ టీసీలు ట్రైన్ లో టికెట్లు చెక్ చేయడానికి పర్మిషన్ అవుతున్నారు కానీ సెంట్రల్ సిబ్బంది ఇక్కడ కంపార్ట్మెంట్ లో వాళ్ళకి ఎలాంటి వసతులు ఉన్నాయి, ఏం జరుగుతున్నాయి, దొంగలు వస్తున్నారా, ఇలాంటి ఎదవలు వస్తున్నారని కూడా ఎక్కడ కూడా కంట్రోల్స్ లో విఫలం చెందారు. కాబట్టి కావున వెంటనే ఇలాంటి పనులకు పాల్పడకుండా ఉండాలంటే సెంట్రల్ సిఆర్పీఎఫ్ వాళ్ళు ఇక్కడ ఈ కంపార్ట్మెంట్ లో వెంటనే తగిన చర్యలు చేపట్టి ఎప్పటికప్పుడు డ్యూటీ చేస్తూ ఉండే పద్ధతిలో ఏర్పాటు చేయాలని కూడా ఏఎస్ఎఫ్ గా మేము కోరుతాం.